ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம காஞ்ச வேர்க்கடலையை வச்சு ஈஸியான டேஸ்டான வேர்க்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சுவையான வேர்க்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் காஞ்ச வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 மணி நேரத்து அளவுக்கு ஊறணும். அதனால் நைட்டே நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊறின வேர்க்கடலையை குக்கரில் போட்டுடலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம். ஏன்னா வேர்க்கடலை குழம்புல போடும்போது அந்தளவுக்கு உப்பு உரியாது. அதனால் பாதி அளவுக்கு இப்பயே உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 5 விசில் வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். கரைக்கும் போது நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு. இப்போது இந்த குழம்புக்கு ஒரு 6 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு காய்கறி எதுவும் சேர்க்காமல் வேர்க்கடலை மட்டும் வச்சு செய்கிறதுனால குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது மாதிரி வெரைட்டியான குழம்பு வகைகளோட வீடியோஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளியும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். நீங்கள் புளி தண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். வேக வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்போ குழம்போட புளிப்பும் காரமும் வேர்க்கடலையில் ஏறுறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி திக்காயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த வேர்க்கடலை குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறமா இறக்கணும் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு, இறக்கிடலாம். வெறும் வேர்க்கடலை யூஸ் பண்ணி வாசமாக ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணியும் செய்யலாம். இப்போ நமக்கு ஈஸியான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலை குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த சுவையான வேர்க்கடலை குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.